ஹலோ கோபி, அம்மா. சாப்பிட்டியப்பா? சாப்பிட்டமா. நீ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நல்ல நேரம் பாக்கணும் அப்பா சொன்னார்ல. ஆமாமா. நாளை காலையில 10 மணிக்கு மேல நல்ல நேரமா. நீ என் மருமகளை கூட்டு வந்துறியா? வந்துடுறேம்மா. என் மருமகிட்ட போன கொடுப்பா. குடுக்குறேம்மா. அம்மா. அத்தை. மலரு சாப்பிட்டீங்களா அத்தை? சாப்பிட்டேம்மா. மலரு, கோபி கிட்ட சொல்லிருக்கேன். நாளை காலையில 10 மணிக்கு மேல நல்ல நேரமா. நீங்க 2 பேரும் கிளம்பி வந்துறீங்களாமா? சரிங்க அத்தை. அப்புறம் மலரு, வீட்டுல சட்னிக்கு தேங்காய் உடைக்கும் போது தேங்காயில பூ இருந்துச்சுமா. தேங்காயில பூ இருந்ததா? ஆமாமா. அப்படியே சாமியை பார்த்த மாதிரி இருந்துச்சுமா. அதுவும் நீங்க வர்றத பத்தி பேசிட்டு இருக்கும் போது. இனிமே இந்த வீட்டுக்கு நல்ல காலம் தான் சொன்னேன். அதுக்கு உன் நாத்தனாளுக நக்கல் பண்றாளுகுமா. கோயில்ல உடைக்கிற தேங்காயை தான் அப்படி சொல்லுவாங்க, வீட்டுல உடைக்கிறதுமான்னு கிண்டல் பண்றாளுகுமா. எங்க உடைச்சா என்ன, மனசு தானே. எனக்கு நம்பிக்கை இருக்கு மலரு. நீ இந்த வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சா போதும், எல்லாமே நல்லபடியா அமையும். நாளை காலையில கோபியோட வீட்டுக்கு வந்துருமா? சரிங்க அத்தை. நம்ம 2 பேர் வீட்டுக்கு வரல, அத்தை ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, என்ன மலர் இப்பவே ஆரம்பிச்சிட்ட? ஷோ, வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வர சொல்றாங்க. வலது கால் தான் அடிபட்டிருக்குல, இந்த காலை வச்சு எப்படி நான் வீட்டுக்குள்ள போறது? உன் கவலை உனக்கு. நான் பாட்டுக்கு உன்னை தூக்கிட்டு இங்க ஜாலியா தெரிஞ்சிட்டு இருந்தேன். அங்க அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை தூக்கிட்டு எப்படி போறதுன்னு நினைச்சாலும் எனக்கு இன்னும் கூச்சமா இருக்கு. அதுக்குதான் உங்க அம்மா இருக்காங்களா? ஓஹோ, உங்க அத்தை இப்ப எங்க அம்மா ஆயிட்டாங்களா? பயத்தை பாரு, பயத்தை பாரு. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கானா ஒரே காமெடியா இருக்க போதுங்க. அங்க எல்லார் முன்னாடியும் நீங்க எப்படி வழிய போறீங்க, எப்படி பயப்படுறீங்க, எல்லாத்தையும் பார்க்க போறேன். டெய்லி காமெடியா இருக்க போகுது. அங்க பாத்தீங்கன்னா மாமா இருப்பாரு, அத்தை இருப்பாங்க, ராகினி இருக்கும், கீதா இருக்கும், மகேஷ் இருக்கும், அப்புறம் மாப்பிள்ளை செல்வா. பருப்பு இருக்கு, நான் போய் சமைக்கணும் இரு. ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சமைங்க. ஏன்னா இன்னைக்கு மட்டும் தான் நீங்க சமைச்சது நான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் அத்தையோட சாப்பாடு தான். ஏன் எங்க அம்மா சாப்பாடு நல்லா தான். ஆமா, எங்க அம்மா உனக்கு அத்தையா இல்ல எங்க அம்மாவா? போங்க போங்க, பருப்பு போங்க. ஒரு மார்க்கமா ஸ்லேடையாவே பேசுறியே. ஏ நீலாவதி, எள்ளு பாயிட்டு எங்கடி? எங்கடி? ஒண்ணு இல்லையா? எள்ளு பாயிட்டு வாங்கிட்டு வந்தனே எங்க? பைக்குள்ள தாங்க இருக்கு. எந்த குறையும் வந்துட கூடாது, அதுக்குதான். இன்னும் என்ன குறை? மான கப்பல ஏறதான் பாக்கி. இங்க பாருங்க, நான் சண்டை போடுறதுக்கெல்லாம் சொல்லல, மனசுல பட்டதை சொல்றேன். முறையா செய்யணும்னு போய் தானே ஏச்சி பேச்சு கேட்டுட்டு வரோம். இங்க பாரு நீலாவதி, தெரிஞ்சோ தெரியாம என்ன கோவத்துல ஒரு வார்த்தை விட்டேன். இப்ப குடும்பம் ரெண்டாயி ஒரு இழப்புல வந்து நிக்குது. இதுக்கு நானும் ஒரு காரணம். இதுல பேசி மழைப்பு ஒன்னாக போறது இல்ல. வாழ வேண்டிய வயசு. அவன் பாட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு போயிட்டான். பாவம், அந்த குடும்பம் தத்தளிச்சு நிக்குது. சம்பந்தி மகனே போயிட்டான்னு வராளு போறாளு எல்லாரையும் எக்கு தப்பா பேசுறாரு. நாம தான் புரிஞ்சுக்கணும். அண்ணன் தம்பின்னு ஒன்னா இருந்த குடும்பம் இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு போய் சம்பந்தின்னு கட்டி பிடிச்சு உருள்றதுனா? சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான். இழப்புல இருந்து அந்த குடும்பம் மீளனா இப்போதைக்கு ஒண்ணுதான். ரமேஷ் பரம கல்யாணத்தை பேசி நாளை குறிக்க வேண்டியதுதான். என்னங்க இந்த பாரு, நிச்சயம் பண்ண விஷயம் கல்யாணத்துக்கு முடிவு பண்ண வேண்டியதுதான். படப்புக்கு நீ, நானும், மூர்த்தி எல்லாரும் தான் போறோம். கல்யாணத்துக்கு அன்னைக்கே நாள் குறிக்கிறோம். நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தை மட்டும் இல்ல, ரமேஷுக்கும் பரம முழு மனசா பிடிச்சிருக்குல்ல, அதுக்கு தான். இந்த பாரு, இதுல எந்த தடங்களும் வரக்கூடாது. புள்ளைய பெத்தவளா வந்து நின்னு எல்லா காரியத்துக்கும் ஒத்தாசையா இரு. ஒரு பொண்டாட்டியா நீ பண்ற ஒத்தாசை எனக்கு இது மட்டும்தான். அதுக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சம்பந்தி மூத்த சம்பந்தி மேல கொலவெறியா இருக்காரு. அவர் சொல்லிதான் இதை இவ்வளவு சீக்கிரம் பண்றோம்னு நம்ம சம்பந்திக்கு தெரியவே கூடாது. ஏன்னா தெரிஞ்சா எல்லாமே கெட்டு போயிடும். இப்போதைக்கு இது யாருக்கும் தெரிய வேணாம், புரிஞ்சுதா? அப்பா, டேய், சம்பந்தி வீட்டுல படப்பு வச்சிருக்கான்னு சொல்லியிருந்தல்ல, கிளம்பி வந்துரு. எல்லாரும் கிளம்புறோம். அப்புறம் ரமேஷ் பரம கல்யாண தேதியும் குறிக்கிறோம். பா. என்னடா? பா இல்லப்பா, ஆபீஸ்ல வேலை இருக்குப்பா. வேலையா? என்னடா சொல்ற? நல்லதுக்கும் போக முடியாம கெட்டதுக்கும் போக முடியாம பேசாம சொல்லிட்டு கிளம்பி வா. சம்பந்தி வீட்டுக்கு நீ தாண்டா மூத்த மாப்பிள்ள. நீ வரலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். வந்துரு உடனே. என்னத்த மாமா இப்படி பேசிட்டு கிளம்புறாரு? போற போக்க பார்த்தா படப்பு முடிஞ்ச கையோட அதை தரித்திரம் பிடிச்சவள இந்த வீட்டுக்கு வாடி மருமகளின் கையோட கூட்டிட்டு வந்துருவாரு போல. என்னத்த
அத்தை நான் பாட்டுக்கு சொல்றேன் நீங்க பாட்டுக்கு சிரிக்கிறீங்க. அப்ப அந்த பரமதான் இந்த வீட்டுக்கு மருமகளா? மருமக யாருக்கு யார் மருமக? ஊர் மேல கழுதைங்களா வந்தடைய என் வீடு என்ன குட்டிச்சவரா? அடியே உன் மாமே விடுகதையும் போட்டுட்டு விடையும் சொல்லிட்டு போறாரு. புரியலையே அத்தை. புரியலையா? நடக்க போற அது எங்க நடக்க போகுது? இந்த கருமாந்திரத்தை நான் தான் தடுக்கணும்னு இல்ல, அதுவா அத்துட்டு போகும். அரண்மனை தான் ஆலம் பூத்துருச்சே, விரிசல் விடாது. எப்படி அத்தை? போ போய் வேலைய பாரு, அப்புறம் வேடிக்கைய பாரு. ஏய், என்ன அந்த வழங்காதவளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் இல்லாமையா உன் மக வச்ச கேட்டுக்கிட்டு மாப்பிள்ளை நிமிந்துக்கிட்டு பேசுன? நான் எதுக்கு அழறதுன்னே தெரியாம நிக்கிறேங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளை பத்தா காலம் முச்சூடு நம்ம அழுதுகிட்டு தாண்டி இருக்கணும். எது எப்படியோங்க, என் பயம் இன்னும் குறையலைங்க. என்ன பயமா? ஆமாங்க, மலர் சொல்றத வச்சு பார்த்தா மாப்பிள்ள ரொம்ப தப்பானவரா தான் தெரியறாரு. ரோஹிணிக்கு வாழ்க்கை கொடுக்கறாருன்னு நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கடவுளா தான் தெரியறாரு. ஆனா என்னடி ஆனா ஆவணான்னுக்கிட்டு மாப்பிள்ளை பத்தி யோசிக்க என்ன இருக்கு? நம்ம பிள்ளை வளர்த்துதான் சரியில்லை, அதே நிஜம். ஆமா, கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு உன் மகன் ஏதாவது சொன்னாலா? மலர் ஒண்ணு சொல்லலைங்க. என்னது? ரோகிணி ஒண்ணு சொல்லலைங்க. ஓடி போனவளை உசுருக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு நேசிக்கிற. அதாண்டி ஒன்னு ஆம்பளைன்னு என்னை மதிக்கணும், இல்ல தாலி கட்டின புருஷனாவது என்ன நினைக்கணும். உன் நினைப்பு இந்த ஓடுகளைய பத்தி இருக்கே. பொண்டாட்டி மதிச்சா பிள்ளைங்க மதிக்கும். வா, ரோஹிணி கிட்ட சொல்லி வை, ஆத்தால வெள்ளச்சேலை கட்ட வச்சிடாத மகாராசினும். வா மகா. பாண்டி, 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 ஏன்டா இப்படி பண்ணிட்ட? நான் என்ன மகா பண்ணேன்? பண்ணதெல்லாம் நீதான். நீதான் பணம் கொண்டு வராட்டி செத்து போடான்னு சொல்லி நீ என்னைய கொன்னுட்டிய மகா. இப்ப இருந்து என்ன மகா பண்றது? நீ என்ன கொண்டது மட்டும் இல்லாம நம்ம குழந்தை சேர்த்து கொண்டுட்டியே. அந்த குழந்தை உயிரோட இருந்தாலாவது உனக்கு ஆதரவா எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு வாரிசாவது இருந்திருக்கும். இப்ப உன்னால என் குடும்பத்துக்கு எதுவுமே இல்லாம போச்சே மகா. பாண்டி பையலா, அட பாவி பைய, படப்பு கூட முடியலையே, அதுக்குள்ள கனவுல வந்துட்டானா? உசுரோடு இருக்கும் போது அவனைய கொண்டான், இப்ப கனவுல வந்துமா? அவங்க எது இப்படியே ஆகணும்? போதுடா பாண்டி, தாங்க முடியாது. பாவம் இவள பொய்யா விட்டுருப்பா. உனக்கு படப்புல வேண்டியதெல்லாம் படைச்சிடுறோம். புஷ்பா போ புஷ்பா, பிள்ளை தலைமாட்டில விளக்கு மாத்த போடு, கனவுல வரமாட்டா. அத்தை பதறாத மகா, தலைமாட்டில விளக்க மாத்த போட்டா எந்த கனவும் வராது, பயப்படாத. அத்தை, என் கனவுலையாவது அவர் வரட்டுமே. இருக்கும் போதுதான் நான் ஆசையா 4 வார்த்தை கூட பேசல. பாவி பாவி, குடுத்து வைக்கலடா பாண்டி, குடுத்து வைக்கல நீ. இப்போ உன் மேல இவ்வளவு உசுரா இருக்காளடா, நீ உசுர விட்டிய பாண்டி.
ஆண்டவரே, என்ன கொடுமை இது, என்ன கொடுமை. என்னங்க மறுபடியும் புலம்பிட்டே இருக்கீங்களே. வாமாகா, உனக்கு உபூதி பூசி விடுறேன். வாமா, அப்படியே காத்தாட கொஞ்சம் உக்காரு. வாமாகா. அவசரப்பட்டியடா பாண்டி, அவசரப்பட்டியடா. என்னங்க, மகாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சு பாத்துக்கலாமா? ஆமா புஷ்பா, எனக்கும் அதுதான் தோணுது. அங்க போனா மகா கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. இங்கேயே இருந்தானா நிக்கிற இடம் பாக்குற இடம்லாம் பாண்டி இருக்கிற மாதிரி தெரியும். அவ தாங்க மாட்டா. நாளைக்கு படப்பு முடிச்ச உடனே பேரா ஒரு நிக்க கூட்டிட்டு போயிடுவோம். வந்து கூட்டு போறேன். ஐயா ரொம்ப நன்றிங்க. கல்யாணம் பண்ணிட்டு எங்க போறது என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருந்தப்ப நீங்க சரியான நேரத்துல இந்த வீட்டை கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அட என்னங்க தம்பி, சித்தர் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அட நீங்க வேற சும்மா இருங்க. சித்தர் சித்தர்னு சொல்லியே என்னைய சாமியார் ஆக்கிறாதீங்க. ஐயா, வீட்டை பூட்டி சாவியை கொடுத்துட்டு போயிட்டுங்களா? அங்கே இருக்கட்டும், நான் எடுத்துக்கிறேன். சரி, இந்த வந்துடுறேன். எல்லாம் எடுத்தாச்சுல? போலாமா மலர்? போலங்க. நம்ம தனியா இந்த வீட்டுல தான் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்குள்ள இருந்த நெருக்கம் ஒற்றுமை கொஞ்சம் கூட குறையல. இன்னும் சொல்ல போனா அதிகமா தான் ஆச்சு. இப்ப நம்ம ஆசைப்பட்டபடி நினைச்சபடி உங்க வீட்டுக்கு போக போறோம்ல. நானும் அதே தான் சொல்ல வந்தேன் மலர். நம்ம வாழ்க்கையில எல்லாமே எதுவுமே எதிர்பார்த்தபடி நடக்கல. எல்லாமே முரண்பாடாத்தான் நடந்துட்டு இருந்திருக்கு. நான் உன்னை முத பார்த்தப்ப உன்னை நான் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சேன். ஆனா நீ ஈபில இன்ஜினியர், நான் ஒரு சாதாரண டைலர். எப்படி இது நடக்கும்? இது நடக்காதுன்னு நினைச்சேன். நடந்துச்சு. 2 பேரும் லவ் பண்ணோம். நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு கோகுல் கூட கல்யாணம் நடந்துச்சு. சரி, முடிஞ்சிச்சு. இனிமே வாழ்க்கையில எனக்கும் மலருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க வீட்டுல கண்டிப்பா சேர்த்துக்குவாங்க நம்பிட்டு இருந்தேன். தள்ளி வச்சாங்க. தனி கொடுத்தன வந்தோம். இனி வீட்டோட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. எனக்கு இதுதான் மலர் பயமா இருக்கு. எல்லாமே முரண்பாடாவே நடந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சிட்டு போறோம். மலர், ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்திக்கிறேன். இங்க என்னதான் இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து இருக்கும் நம்ம நினைச்சாலும் இங்க நம்ம 2 பேருக்கும் ஒரு தனிமை கிடைச்சிச்சு. எங்க வீட்டுல நிச்சயமா அது கிடைக்காது மலர். எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சின்ன சின்ன சண்டை வந்தாலும் சரி, நீதான் அனுசரிச்சு போகணும் மலர். நம்ம வார்த்தையா சொல்றோம், நாங்க போனா சந்தோஷமா இருப்பேன், எல்லாரையும் பார்த்துப்பேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு. எல்லாம் கேட்க சந்தோஷமா இருக்கும். பிராக்டிக்கலா இப்ப போகும்போது தானே ஒரு சின்ன பயம் வருது. எல்லாரையும் பார்த்துக்கணும் மலர். எனக்கு என்னன்னா, மாறி மாறி நம்ம லைஃப்ல எதிர்பாராதெல்லாம் நடந்துட்டு வரும்போது இப்ப முத தடவை நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோமோன்னு தோணுது. எதுவுமே பெண்கள் கையில தான் இருக்கும்பாங்க. நீதான் மலர் பாத்துக்கணும். உன் கையில தான் எல்லாமே இருக்கு. ஏங்க இப்படி பயப்படுறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கணும் மலர். எனக்கு வேற எதுவும் சொல்ல தோணல. போலாம்.
வாங்கம்மா. வணக்கம்மா. வாங்க. வணக்கம் ஐயா. கோபி மலரும் வந்துட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்க. சரி சரி. அம்மா, என் மகனையும் மருமகளையும் கண்ணை போல வச்சு பாத்துக்கிட்டீங்களே, உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. உட்காருங்கம்மா. இருக்கட்டும்மா. உங்க அம்மா முகத்துல இருக்கிற பூரிப்ப பத்தியா? மகன் திரும்ப வீட்டுக்கு வரான்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷம் பாரு. இதே அம்மா தான் கோபி இந்த வீட்டு படி ஏறக்கூடாதுன்னு சொன்னது. நான் என்ன எனக்காவா சொன்னேன்? எப்படியோ காலம் உன் மனசை மாத்திச்சுல்ல, அதே மாதிரி மயிலும் மனசு மாறி இந்த வீட்டுக்கு வரத்தான் போறான். திரும்ப ஆரம்பிச்சிட்டாருப்பா. ஆட்டோ வந்துருச்சு. வா கோபி. வாமா மலரு. வாங்க நீ. வாண்ணே. வாங்க. மீனாட்சி. எல்லாம் ரெடியா இருக்குங்க. வாப்பா கோபி. வாமா மலர். வா கீதா. கொண்டாங்கக்கா. உள்ள வாங்க. உள்ள வாங்க. நான் தூக்கிட்டு வரேன். நானே தூக்கிறேன். அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. போட்டனா. பாத்து. முதல்ல அவளை இறக்கி விடுப்பா. என் மருமக முத இந்த வீட்டுக்குள்ள வரா. 2 பேரும் வலது கால எடுத்து வச்சுவாங்க. என்ன மீனாட்சி, மலர் ஏன் கஷ்டப்படுத்துற? யாரா ஒருத்தர் வலது கால வச்சா போதாதா? நீங்க சும்மா இருங்க. 2 பேருமே வலது கால எடுத்து வச்சுவாங்க. இது தெய்வீக மலை மோதும் பிருந்தாவனம். இங்கு கை வீசும் காற்றோடு பூக்கள் மனம். இவை பல்லா